அன்பானவர்களே, இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பல தலைப்புகளில் குறிப்பாக சுருக்கமாக நீங்கள் எளிதாக பிடித்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த ஷார்ட்ஸ் அமைந்திருக்கிறது. வேதாகம தகவல்கள், முக்கியமான விளக்கங்களை இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸை ஒரு தடவை மட்டும் பார்க்கக்கூடாது, பல முறை பார்க்கலாம், மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம். அதை விட சிறந்தது, உங்களுடைய விசுவாச நண்பர்களுக்கு, கர்த்தரை பற்றி அறிய விரும்புகிறவர்களுக்கு இதை வைத்து சொல்லி கொடுக்கலாம். இன்னொருத்தர் வாழ்க்கையில் முதலீடு செய்யலாம், ஆவிக்குரிய முதலீடு. இந்த முறை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேதத்தை வாசிக்கும் முன் என்ன செய்ய வேண்டும், வாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும், வாசித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கவனிக்கலாம். 3 காரியம் சொன்ன கவனிச்சிங்களா? பிஃபோர் ரீடிங், டியூரிங் ரீடிங் அண்ட் ஆஃப்டர் ரீடிங். வாசிப்பதற்கு முன், வாசிக்கும் போது, வாசித்த பிறகு. இந்த ஷார்ட்டில் வாசிக்கும்போது எப்பொழுதும் மனதில் ஆண்டவரே என்னோடு பேசும் என்ற எதிர்பார்ப்போடு வாசிக்கணும். 4 சிறிய வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், அதை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எந்த பகுதி வாசிக்கும் போதும், ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போதும் மனதில் வைத்துக்கொள்ளலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரதான செய்தி, முக்கியமான கருத்து, பிரதான செய்தி. 2வது, எனக்கு பிரியமானது, என்னுடைய உள்ளத்தை கவருகிற வார்த்தை, வாக்கியம், அதில் உள்ள கருத்து என்ன. 3வது, அந்த பகுதியினுடைய பிரிவுகள் என்ன, எப்படி அந்த பகுதியை பிரிக்கலாம். 4வது, எனக்கு புரியாத, விளங்கிக் கொள்ள சிரமமாக இருக்கிற ஒரு கருத்து அல்லது ஒரு வாக்கியம் அல்லது சொற்றொடர் என்ன. நான் 1-2 உதாரணங்கள் கூட அதுக்கு சொல்லலாம். 4 பிரதான செய்தி, பிரியமானது, பிரிவுகள், புரியாதது. இதை 4ஐயும் மனசுக்குள்ளே வச்சுட்டே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நல்லா கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வீர்களா?